வணக்க மக்களே, சற்று முன்னிலையான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தம்பித்துறை செல்லூர் ராஜாவை அவமாரியா செய்த இபிஎஸ் ஓ பன்னீர்செல்வத்தின் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு. வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை எதிர்ப்பு தெரிவித்ததால் அவர் கட்சியிலிருந்தே 2026ஆம் ஆண்டு அதிரடியாக நீக்கம் செய்யப்பட்டார். அதன் பிறகு அதிமுக தொண்டர்கள் உரிமை குழு என்ற மீட்பு பெயரில் தற்காலிகமாக செயல்பட்டு வந்தார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதிமுகவால் இணைக்க வேண்டும் என்று பன்னீர்செல்வர்களாம் விடுத்த கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிராகரித்து விட்டார் என்றே செய்திகள் வெளிவந்தன. அதே சமயம் பாஜகவில் மரியாதை என்று உணர்ந்ததால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்தே ஓ பன்னீர்செல்வம் தன்னை விலகிக் கொண்டதாக தகவல் ஒன்றை வெளியாக்கினார். இதனிடையே தான் அதிமுகவின் மூத்த தலைவர்களெல்லாம் ஒருவனானது தம்பித்துறை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைவரென தொடர்ந்து வருகிறார். 2019 மக்களவைத் தேர்தலில் கரூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த தம்பித்துறை மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது. ஆனால் தம்பித்துறைக்கு எடப்பாடி பழனிசாமி போதிய ஒரு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டுகளை அடிக்க வந்தாராம். அதாவது இந்த சூழலில் நேற்று திருப்பத்தூரில் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசியபோது தம்பித்துறை தன் கருத்தை தெரிவிக்க முயல்கையில் அவரது கையை பிடித்து அதிர்ச்சியுடன் தடுத்து விட்டுதான் விளக்கம் அளித்தாராம். அதிமுகவின் மூத்த முன்னோடிகள் எல்லாம் தம்பித்துறையை எடப்பாடி பழனிசாமி மரியாதை குறைவாக நடத்திவிட்டதாக குற்றச்சாட்டுகள் இருந்தன. முன்னதாகவே மதுரையில் எடப்பாடி பழனிசாமி காரில் ஏற முயன்ற செல்லூர் ராஜாக்காவும் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறதா. இந்த சூழல் நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்ட அறிக்கையில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தொண்டர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய தலைவராக விளங்கினார்கள் என்றும் அத்த தலைமை பண்புதான் அவருக்கு ஒரு நல்ல வெற்றியை வலுவகுத்தது தமிழகத்தில் எனவும் குறிப்பிட்டாராம். அறிவும் அனுபவம் மேலாண்மை திறமை மற்றும் மனிதர்களை மதிக்கும் பண்பும் நான்கும் சேர்ந்துதான் ஒரு நல்ல ஒரு தலைமை பண்புக்கு அழகு என்றும் அவர் கூறியிருந்தாராம். அது மட்டுமன்றி தலைமை பண்புகள் அறிகுறியும் துளியும் இல்லாத எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுக தற்போது சிக்கிக் கொண்டதால் தொடர் தோல்வியை சந்தித்து வருவதாக குறிப்பிட்ட ஓபிஎஸ் அவர்கள் செல்லூர் ராஜா எடப்பாடி பழனிசாமி மதுரையில் வரவேற்ற பிறகு கூட அவரது காரில் ஏற வேறொரு கால் வருமாறு அவருக்கு அறிவுறுத்தப்பட்டது. இந்த வீடியோவானது சமூக வலைதளத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்துகிறது. இது செல்லூர் ராஜாவுக்கு இழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அவமரியாதையாக கருதப்படுகிறேன் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதேபோல் எம்ஜிஆர் காலத்தில் மக்களவை துணைத் தலைவராக இருந்த ஜெயலலிதா காலத்தில் மத்திய சட்ட அமைச்சராகவும் பதவி வகித்தவர்தான் தம்பித்துறை ஆவார். ஊடக சந்திப்பின் போது தன்னுடைய கருத்தை எல்லாம் வெளிப்படுத்த முடியாமல் முற்பட்ட போது அதை மறுக்க தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி அவரது கையை தட்டிவிட்டதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளதாம். அது மட்டுமன்றி அதே சமயம் இதுபோல் வெளிவராத சம்பவங்களாம் ஏராளமாக உள்ளதென்று ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைத்துள்ளாராம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.